நிறைய பெற்றோர்கள் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்க இருக்கிறத, இன்னைக்கு உங்கள் கணவர் இருக்கிறத, இன்னைக்கு உங்கள் மனைவி இருக்கிறத பார்க்காதீங்க. ஆமென். வரும் காலத்தில் கர்த்தர் அவர்களை குறித்து சொன்ன தரிசனங்கள் உங்கள் நினைவில் இருக்கட்டும். பிள்ளைகளை அப்படி வளர்க்கணும். எப்படி வளர்க்கணும் தெரியுமா? இந்த பிள்ளை கர்த்தருக்கென்று கர்த்தருக்கென்று கர்த்தருக்கென்று. நிறைய வாயின் வார்த்தைகள் தான் அநேகரை புண்படுத்தி கர்த்தரை விட்டு தூரம் போயிருக்கு. ஆமென். இன்றைக்கு சமாதானம் வீட்டில் இல்லாததுக்கான மெயின் காரணமே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான். ஆமென். ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் சந்தோஷமா. இப்போ எங்களோட வீட்டுக்கெல்லாம் வந்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் முழு விசுவாசம் தான். எங்களோட லைஃப் இஸ் அ ஃபெய்த் லைஃப். ஆமென். எங்கள் ஃபேமிலியில் யாருமே நாங்கள் சம்பாதிக்கல, மாதத்துக்கு எங்களுக்கு இவ்வளோ காசு வரும், நல்ல திருச்சபை இல்லை, டினாமினேஷன்ஸ் இல்லை, நாங்கள் யாரையும் சார்ந்தில்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷம் இருக்கும். 100 ரூபாய் எங்களுக்கு மாதத்துக்கு வரும்ன்ற நம்பிக்கை கிடையாது. ஆனால் என்ன தெரியுமா எங்களுக்குள்ளே இருக்கிறது? பூரண சமாதானம். ஏன் இந்த பூரண சமாதானம் தெரியுமா? எத்தனையோ பிரச்சனை என்னுடைய கணவருடைய குடும்பம் அவர் ஊழியத்துக்கு வந்த முதல் வருஷத்தில் அவங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக், எங்கள் மாமனாருக்கு. குடும்பத்தில் சம்பாதிக்கிற ஒரு நபர் அவர் தான், அவருக்கு ஹார்ட் அட்டாக். எதுவுமே வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல என்னுடைய அத்தையினுடைய பங்கு பயங்கர பெருசு. இந்த வார்த்தையை சொல்லுகிறபடியே உறுதியாய் கர்த்தருக்குள்ளே நின்னாங்க. அல்லேலூயா.